விதவிதமான க்ரைம் சீன்ஸ் பார்த்துருப்போம். க்ரைம் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஒரே ரத்த கலரியாக இருக்கும். அப்படி ரத்த கலரியாக இருக்க க்ரைம் சீன்ஸை க்ளீன் பண்ணுற நம்ம ஹீரோ ஒரு வீட்டை க்ளீன் பண்ணி மாட்டிக்கிற ஒரு கதை தான் இது. கிளீனர் 2007 வந்த ஒரு ஹாலிவுட் திரைப்படம். பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நமக்கு பூஸ்டே. நம்ம ஹீரோ பேர் டாம் கட்லரு. அவர் பார்த்திங்கன்னா போலீஸாக இருந்தார். 8 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் வேலையை விட்டுட்டு தான் இந்த க்ளீன் பண்ணுற வேலையை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுலேருந்து டாம் தான் நம்ம பொண்ணை வளர்த்துட்டு வர்றாரு. பொண்ணு பேர் ரோஸு. அவள் பொண்ணு கேட்குறா இன்றைக்கி எப்படி போச்சுன்னு. நல்லா போச்சுன்னு சொல்லிவிட்டு தூங்க போயிடுறான். மறுநாள் ஆஃபீஸ் போகிறாரு. அங்கே புதுசாக ஒரு கேஸ் வருது. அது ஒரு வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். சரி, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நானே பண்ணுறேன்னு எடுத்துகிட்டு போகிறாரு. சரின்னு அந்த வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீடு பார்த்தா பூட்டி இருக்குது. அந்த ஃபைல் எடுத்து பார்க்குறாரு. ஃபைலில் போட்டிருக்கு பூச்செடிக்கு அடியில் கீ இருக்கும்னு. சரின்னு கீயை எடுத்து திறந்து உள்ளே போயிடுறாரு. உள்ளே பார்த்தா ஒரே ரத்த கலரியாக இருக்குது. அப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் பார்த்திங்கன்னா டேப்பில் இவர் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. அங்கே இருக்கிறத பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அது இல்லாமல் எல்லாத்தையும் ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதில் தலைவன் பயங்கர எக்ஸ்பர்ட்டு. எந்தெந்த கெமிக்கல் போட்டு எப்படி எப்படி சுத்தம் செய்யணும்னு அவருக்கு தெரியும். அதனால் பக்காவாக ஃபுல்லாக க்ளீன் ஆக்கிடுறாரு. வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் அவங்க பொண்ணு அவங்க அம்மாவுடைய சில டைரிலாம் எடுத்து உங்களுக்காக சமைச்சிருக்கேன்னு சொல்லுவாள். அதை பெருசாக அவன் கண்டுக்காமல் போய் குளிச்சுட்டு வருவான். 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவாங்க. அப்போ அவள் சொல்லுவாள், நான் ஸ்கூலுக்கு போகலன்னு. ஏன் கேட்டால் எங்கள் டீச்சர் ஒழுங்காக சொல்லித்தர மாட்டாங்கன்னு. டீச்சர் ஒழுங்காக சொல்லித்தராங்களோ இல்லையோ, நீ டெய்லி ஸ்கூலுக்கு போகிறது உனக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு போக சொல்கிறான். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்புறான். ஆஃபீஸ் கிளம்பும் போது அவனோட யூனிஃபார்ம் பாக்கெட்டில் கை விடுறான். பார்த்தா அந்த வீட்டோட சாவி இருக்குது. மறந்து பாக்கெட்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறான். ஐயோ, இதை கொடுத்துடணுமேன்ட்டு உடனே அந்த வீட்டுக்கு போகிறான். அங்கே போனால் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பேர் ஆன் நார்கட்டு. அவள் தான் அந்த வீட்டோட ஓனரு. அவகிட்ட சொல்கிறான், நேற்று வேலையை முடிச்சுட்டு சாவி கொடுக்க மறந்துட்டேன்னு. அவள் கேட்குறா, என்ன வேலை செஞ்சீங்க, என்ன சாவின்னு கேட்குறா. உடனே நம்மளால் கொஞ்சம் உஷாராயிடுறாரு. இங்கே ஏதோ நடந்திருக்கு, ஆனால் என்ன நடந்திருக்கு தெரியல அப்படின்ட்டு இவர் அப்படியே மழுப்பி, ஐயோ சாரி, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வேறு அட்ரஸ் கொடுத்துட்டாங்க போல் அப்படின்ட்டு சொல்லி மழுப்பிட்டு கிளம்பிடுறான். நேராக ஆஃபீஸ் போகிறான். ஆஃபீஸ் போய்ட்டு அந்த ஃபைல் எடுத்து அந்த கேஸை பற்றி பார்க்குறான். இது யார் கொடுத்தா அப்படின்ட்டு. அதில் பேட்ச் நம்பர் இருக்கும். போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த பேட்ச் நம்பர்லேருந்து இந்த கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த பேட்ச் நம்பரே தப்புன்னுவாங்க. உடனே வச்சிருவான். அப்போ தான் புரியுது யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்க இவனை. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறவங்க தெரிஞ்சு தப்பாக ஃபேக்காக கொடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. உடனே நம்மளுக்கு பதட்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு க்ரைம் சீனை ஃபுல்லாக இவன் அழிச்சிருக்கான். அப்போ அந்த கொலை வழக்கில் இவனுக்கும் உடந்துன்னு வந்துடும்ல, அதனால் பயப்படுறான். உடனே இவன் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ, அதுக்கப்புறம் அங்கே எடுத்த ஃபோட்டோ, அந்த ஃபைலு எல்லாத்தையும் எடுத்து மறைச்சி வச்சிடறான் அவன் ஆஃபீஸில். அப்புறம் இவன் ஃப்ரெண்டு எடின்னு ஒருத்தன் கால் பண்ணுறான். இவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்ககிட்ட பேசுகிறான். பேசிவிட்டு நீ நைட்டு சரக்கு அடிக்கலாமான்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு 8 மணிக்கு சரக்கு அடிக்கலான்னு பிளான் பண்ணிக்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பாருக்கு போயிடுறான். எடியும் வந்துடுறான். 2 பேரும் சேர்ந்து குடிக்கிறாங்க. அப்போ டிவியில் ஒரு நியூஸ் வருது. ஜானுன்னு ஒருத்தரை காணோம், அவரை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு. அந்த வீடு பார்த்தா டாமு சுத்தம் பண்ண அந்த வீடு. இவனுக்கு புரியுது, ஒருவேளை அந்த ஒய்ஃப் தான் கொன்னுட்டு நம்மளை சுத்தம் பண்ணி வச்சுருப்பாளா, இல்லை வேறு யாருன்னா வச்சு கொண்டு இருப்பாளா அப்படின்ட்டு இவனுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. பக்கத்தில் இருக்க எடி கிட்டே கேட்குறான், இந்த வழக்கை பற்றி உனக்கு எதனா தெரியுமான்னு. எடி அந்த கேஸோட விவரத்தை எல்லாம் சொல்கிறான். அப்புறம் இந்த கேஸை விசாரிக்கிற மெயின் ஆஃபீஸராக அங்கே தான் இருப்பார். அவர் பேர் ஜிம்மு. அவர் நம்ம டாம் கிட்ட பேசிகிட்டு இருப்பார். இந்த வழக்கை நான் தான் விசாரிச்சிட்ருக்கேன். ஜானுக்கும் கமிஷனருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஆனால் அது அப்புறம் பார்த்தா முறிஞ்சிருச்சு. ஏன்னு தெரியல. அது இல்லாமல் டிஏ ஒரு கோர்ட்டில் ஜான் தான் சாட்சி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ கெட்டு போச்சுன்னு சொல்கிறான். இவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. ரொம்ப மழை பெய்யுது. அதனால் எடியை நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு டாம் எடி வீட்டில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு தூங்கிட்டு மறுநாள் ஆஃபீஸ் வர்றாரு. ஆஃபீஸில் அந்த ஆன் அவள் நிற்பா. பார்த்து ஷாக் ஆகிடுறான். அப்புறம் அவள் கேட்பா, இதுதான் நீங்கள் சுத்தம் பண்ணுற வேலையான்னு. என்னோடய வீட்லேயும் இந்த மாதிரி பண்ணீங்களான்னு கேட்குறா. இல்லை, நாங்கள் போலீஸ்க்காக மட்டும்தான் வேலை செய்வோம். போலீஸ்லேருந்து எங்களுக்கு எதனா கொடுத்தா மட்டும்தான் அந்த வீட்டை செய்வோம், இல்லைனா செய்ய மாட்டோம்னு சொல்கிறான். ஆனால் அவளுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஜான் சொல்கிறான், எனக்கு வேலை வந்திருக்கு, இப்போ நீங்கள் இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அவனுக்கு புதுசாக ஒரு வழக்கு வந்திருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அவன் போயிடுவான். அங்கே டாம் ஃப்ரெண்டு எடி வரான். அந்த வீட்டில் போலீஸாருங்களாம் சோதனை பண்ணியிருக்காங்க. அங்கே எதுவுமே கிடைக்கல, எல்லாம் க்ளீனாக இருக்குது. ஆனால் அங்கே நீங்கள் க்ளீன் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸ் மட்டும்தான் கிடச்சிருக்கு. நேற்று நைட்டு வேறு இந்த கேஸை பற்றி நீ கேட்ட, என்ன நடக்குது சொல்லுன்னு கேட்குறான். உடனே டாம் சொல்கிறான், எனக்கு போலீஸ்கிட்ட இருந்து அந்த வீட்டை சுத்தம் செய்கிறதுக்காக வேலை வந்துச்சு, அதனால் நான் போய் செஞ்சேன். ஆனால் மறுநாள் தான் எனக்கு தெரியும் அது போலீஸ்கிட்டேருந்து வந்தது இல்லைன்ட்டு. எடி கேட்குறான், அப்போ ஏன் நீ போலீஸ்கிட்ட சொல்லணுன்னு. இல்லை, இது ரொம்ப டேஞ்சரான கேஸு, போலீஸ் எல்லாமே அவங்க பக்கம்தான்,
நேற்று வேணால் பார்த்தியா அந்த கமிஷனரும் அவங்க பக்கம்தான்றது எனக்கு புரிஞ்சுது, அதனால் இது சொன்னால் என்னையும் கடத்திடுவாங்க ஜானை மாதிரின்ட்டு எனக்கு பயமாக இருக்குது. அது இல்லாமல் எனக்கு ஒரு பொண்ணு மட்டும் இருக்கா, அவளை நினச்சி என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். எடி கேட்குறான், நீ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எதனா எவிடன்ஸ் எடுத்தியான்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஆமாம் நான் எல்லாமே ஃபோட்டோ எடுத்திருக்கேன், வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்கேன்னு, எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்கிறான். சப்போஸ் நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனைனா நீ அதை வச்சு நீ தப்பிக்கலாம், ஏன்னா நீ சமீபத்தில் நீ எந்த தப்பும் பண்ணி கேஸில் மாட்டலை, அதனால் இது உன்னை காப்பாற்றுன்னு சொல்கிறான். டாம் வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் ரோஸ் உக்காந்துருக்கா. அப்பாவை பார்த்தோன்னா ஒரே கத்துறா, நீங்கள் எப்போவுமே வீட்டில் இருக்கிறதே இல்லை, நான் எப்போவுமே தனியாகவே இருக்கேன் அப்படின்ட்டு கத்துறா. இதுக்கு டாம் சொல்கிறான், நீ உன் ஹோம்ஒர்க்கே ஒழுங்காக பண்ண மாட்டேற, நீ எப்போ பாரு உங்கள் அம்மாவே நினச்சிட்ருக்க, அவள் நம்ம கூட இல்லை, அதை நீ ரியலைஸ் பண்ணணும்னு சொல்கிறான். மறுநாள் ஆன் சில குழந்தைங்களோட விளாண்டுட்ருக்கா. அதை இவன் ரோட்லேருந்து அவன் வேன்லேருந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனும் இவளை பார்த்துட்றான். பார்த்ததும் இவன் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். கிளம்பி ஆஃபீஸ் போகிறான். ஆஃபீஸில் பார்த்தா ஜிம்மு நிற்கிறார். அந்த கேஸை விசாரிக்கிற எக்ஸிக்யூட்டிவ் அவர். நாங்கள் அந்த வீட்டை சோதனை பண்ணோம், அங்கே வெறும் கெமிக்கல்ஸ் தான் கிடச்சிது, நீங்கள் தான் கெமிக்கல்ஸில் வல்லவராச்சு, அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம், உங்ககிட்ட இருக்க கெமிக்கல்ஸை கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்லி கேட்குறாரு. டாம் அவங்க அசிஸ்டண்ட்டுக்கிட்ட அதெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்கிறாரு. அப்போ ஜிம்மு கேட்குறாரு, வெள்ளிக்கிழமை எங்கே இருந்தீங்க, நைட்டு எங்கே இருந்தீங்க, மறுநாள் காலையில் எங்கே இருந்தீங்கன்ட்டு கேட்டுட்ருக்காரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டுருக்காரு. ஜிம் அந்த கெமிக்கல்ஸ்லாம் எடுக்க போனதும் இவர் ஒழிச்சு வச்சுருந்த அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாரு. ரோஸுக்கு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, அங்கே போயிடுறாரு. அங்கே எடியும் இருக்கார். எடியும் இவரும் கேஸை பற்றி பேசிக்கிறாங்க. அப்போ எடி சொல்கிறான், ஜான் காணாமல் போனதாக தான் நினச்சி தேடிக்கிட்டு இருக்காங்க, அவர் கொல்லப்பட்ட மாதிரி எதுவுமே தெரியல, எந்த லீடுமே கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ரோஸ் கோல் அடிக்கிறா, அதை கூட இவன் கவனிக்கலை. ஆனால் ரோஸ் அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ரோஸ் வீட்டுக்கு வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கா. அப்போது டாம் உன்னோட ஹோம்ஒர்க்லாம் எப்படி போகுதுன்னு கேட்குறா. இவளுக்கு செம்ம காண்டாயிருது. ஒரே கத்துறா. கத்திட்டு எங்கள் அம்மாவை கொன்னது யார், அவன் பேரையாச்சும் சொல்லுங்கன்னு சொல்கிறான். இவன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அவன் பேர் டேனியல்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் ஆனை சந்திக்க ட்ரை பண்ணுறான். அப்புறம் ஒரு நாள் சர்ச்சில் இருக்கும்போது ஆன் வரா, இவன் பக்கத்தில் உட்காடுறா. அப்போ கேட்குறான், உங்களை போலீஸ் பின்தொடர்றாங்களான்னு. இல்லைன்னு சொல்கிறா. அப்போது நீங்கள் எதனா ஸ்பை மைக் எதனா வச்சுருக்கீங்களான்னு. இல்லைன்னு சொன்னோன்னே, நீங்களும் இந்த கேஸில் இருக்கீங்க, நீங்கள் தான் எங்கள் வீட்டை க்ளீன் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஆமான்னு சொல்கிறான். யார் உங்களை செய்ய சொன்னதுன்னா அதை பற்றி எனக்கு தெரியலை, அதை தான் நானே கண்டுபிடிச்சிட்ருக்கேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணால் அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறான். ஜான் எதை பற்றியோ சாட்சி சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அது எதுன்னு கேட்குறான். அதை பற்றி சொல்ல முடியாது, ஆனால் உங்களுக்கு காட்ட முடியும் அப்படின்ட்டு அவளோட ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் ஒரு லெட்ஜர் எடுத்து கொடுக்குறான். இதில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது, ஆனால் அது ஃபோன் நம்பராக என்ன நம்பர்னே எனக்கு தெரியல அப்படின்னு அவள் சொல்கிறா. அதை ஜான் பார்த்துட்டு இது போலீஸோட பேட்ச் நம்பர்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு நம்பர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதில் டாமோட பேட்ச் நம்பரே இருக்குது. உடனே எடிக்கிட்ட போய் சொல்கிறான் இந்த விஷயத்த. அப்போ எடி சொல்கிறான், அப்போ நீ அந்த ஆதாரத்தை அழிச்சிடணும், இல்லைனா உன் மேலேயே இந்த கேஸ் திரும்பிடும், உன்னை பற்றி தான் அவர் சாட்சி சொல்ல போயிருக்காரு, அவரை நீ கொன்னுட்ட அப்படின்னு தான் வரப்போகுது, மக்கள் அப்படி தான் நினப்பாங்கன்னு சொல்கிறான். ஒரு நாள் டாம் ஆன் வீட்டுக்கு போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போகிறான். அங்கே போனால் அவளுக்கு இங்கே இருக்க எனக்கு பிடிக்கல, தனிமையாக இருக்குது, இங்கே எங்கே பார்த்தாலும் என் ஹஸ்பண்ட் ஞாபகமாக இருக்குது, எனக்கு எதனா பாதுகாப்பான இடம் வேணும்னு சொல்கிறான். உடனே டாம் என்ன பண்ணுறான், அவனு கூட வேலை பார்க்குற மேனுவல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நைட் டின்னர் அங்கே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு வெளியே உக்காந்து பேசிக்கிறாங்க. அப்போ ஆன் அவளை பற்றி சொல்கிறான். நான் ஒரு டைம் கர்ப்பமாக இருந்தேன், ஆனால் ஜான் அதை கலைக்க சொல்லிட்டாரு, அதனால் நான் அபார்ஷன் பண்ணிட்டேன்னு அவளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். டாமும் அவனை பற்றி சொல்கிறான். அவன் ஒய்ஃபை ஒரு திருடன் அவளை கற்பழித்து நெஞ்சிலேயே சுட்டு கொன்னுட்டான், அந்த சம்பவத்தை என் பொண்ணு நேரில் பார்த்து அவள் தான் 911க்கு கால் பண்ணா, அப்போ அவளுக்கு வயசு வெறும் 6 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளை பற்றி பேசிட்டு டாம் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகும்போது பாதி வெளியில் ஒரு போலீஸ்கார் அவனை மறித்து அவன் மூஞ்சில் தாக்கிடுறாங்க. ஆனாலும் அவன் வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனால் அவன் பொண்ணு பார்த்துட்டு பதறான். இந்த மாதிரி மூஞ்சில் காயமாக இருக்குது, என்னாச்சு ஏதாச்சும் சொல்லுங்கன்னா அவன் எதுவுமே சொல்லலை. உடனே அவள் கத்துறா, எங்கள் அம்மா மாதிரி உங்களுக்கும் எதனா ஆயிடும் போல இருக்குது, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி கத்தி எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறா. இவன் சைலண்ட்டாக போயிடுறான். மறுநாள் ஆன் கால் பண்ணுறா டாமுக்கு. டாம் கால் பண்ணி, இந்த மாதிரி மார்ச்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு, இங்கே ஒரு பாடி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் போங்க, நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மார்ச்சரிக்கு போகிறாங்க. உள்ளே போனோன்னே அங்கே ஒரு டாக்டர் இருக்கார். அந்த டாக்டருக்கு ஜானை பற்றி எல்லாம் தெரியும் போல், ஜானோட முழு ஹிஸ்ட்ரி, அதாவது மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாமே அவருக்கு தெரியும் போல். அவர் சொல்கிற ஒரு விஷயம் இவனுக்கு பக்குன்னு ஆகுது. அவர் சொல்கிறாரு, ஜானுக்கு குழந்தை பெற்றுக்கிற பாக்கியமே கிடையாதுன்னு. டாமுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா அது, குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் இல்லைன்னா அப்போ எப்படி ஆன் கர்ப்பமானா, அப்போ இவளுக்கு வேறு ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். அந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர் ஜிம்மும் வந்துடுறாரு. வந்தால் இவங்க 2 பேரும் ஆனும் டாமும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிறாங்க. அப்புறம் ஆன் இந்த பாடியை ஐடென்டிஃபை பண்ணி இந்த பொருள்லாம் ஜானுது தான், இது ஜான் தான் சொல்லிட்டு கிளம்பிடுறா.
டாமுக்கு ஒரே குழப்பம், என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. உடனே எடிக்கிட்ட போகிறான். எடிக்கிட்ட போய் சொல்கிறான், எனக்கு ஆன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அவள் தான் அவள் பாய் ஃப்ரெண்ட் வச்சு கொண்டு இருக்கணும். இவங்க 2 பேர் லவ் பண்ணுறது ஜானுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அவன் எதிர்த்திருப்பான். உடனே இவங்க 2 பேர் சேர்ந்து அவங்கள கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே எடி சொல்கிறான், அப்போ நீ உன்னோட ஆதாரத்தெல்லாம் எடுத்து ஜிம்மிக்கிட்ட போய் பார்த்து அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். டிம் இந்த கேஸை முடிச்சுட்டா உன்னையும் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டாமுக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் மாட்டிக்குவேன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எடி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறான். அதை சொல்லும் போது டாமுக்கு ஒரு சந்தேகம் வருது. இவனுக்கு எதுனா விஷயங்கள் நிறைய தெரியுமா, உண்மை இவனுக்கு ஏதோ தெரியும் அப்படின்றது இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. கொஞ்ச நேரத்தில் அது கன்ஃபார்மே ஆயிடுது. ஏன்னா எடி வீட்டில் ஆன் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஒன்று செவத்தில் தொங்கிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிடுவான். நேராக ஆன் வீட்டுக்கு போகிறான். போனால் அந்த அம்மா மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கார் டிக்கியில் வச்சுருக்கோம். நேராக போய், ஏன் இதை பண்ண, உன்னோட கணவனை எதுக்கு கொண்டேன்னு கேட்குறான். எனக்கு எதுவும் தெரியாது சொன்னேன்னா பொய் சொல்லாத, எனக்கு தெரியும், எடி தான் உன் லவர், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஜானை கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக எனக்கு பதில் சொல்லலாம், நான் போலீஸ்கிட்ட போயிடுவேன்னு சொல்கிறான். எடிக்கு கால் பண்ணி அந்த சாவி எங்கன்னு கேளுன்னு கேட்குறான். உடனே இவ கால் பண்ணி கேட்குறா. அவன் சொல்கிறான், அந்த சாவியை நான் தூக்கி போட்டேன்னு. அவன் அதை சொன்னோன்னே கன்ஃபார்ம் பண்ணிடுறான், எடி தான் ஜானை கொண்டான்றது. உடனே நான் போலீஸ்கிட்ட போகிறேன்னு போகிறான். அதுக்கு அவள் சொல்லுவா, நீ போனீன்னா நீயும் தான் மாட்டுவ அப்படின்னு சொல்கிறான். அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்ட்டு போயிடுறான். போய் முதல்ல அவன் பொண்ணை பார்த்து பொண்ணை சேஃப் பண்ணணுன்ட்டு பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், சேஃபாக இருக்கணுன்ட்டு. அவன் நான் இன்றைக்கி வீட்டில் தான் இருப்பேன்ட்டு அவள் வீட்டுக்கு போயிடுறான். உடனே ஜிம்முக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஜிம்முக்கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் வீட்டிலேருந்து கால் வரும். யாருன்னு பார்த்தா எடி. இப்போ நீ வீட்டுக்கு வரணும், நானும் உன் பொண்ணு ஒன்றா தான் இருக்குன்னு சொன்னோன்னே இவன் பதறி போய் வீட்டுக்கு ஓடியாருவான். டாம் வீட்டுக்கு அவன் பொண்ணை வேறு ரூமுக்கு போகணும்னு சொல்லிடுறான். வேறு ரூமுக்கு போக சொல்லிட்டோன்னு இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை நடக்குது. அப்போ அந்த எடி சொல்கிறான், ஜான் ஒரு மிருகம், அவள் வயிற்றில் இருக்க என்னோட குழந்தைய அவன் தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கருக்கலைப்பு பண்ணான் அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் 2 பேரும் குழந்தைய பெற்றுக்கிட்டு ஒன்றா வாழலான்னு இருந்தோம், அது எல்லாத்தையும் கெடுத்தவன் அவன் தான், அதனால் ஜானை கொன்று அந்த இடத்த உன்னை வச்சு சுத்தம் செய்ய வச்சேன் அப்படின்னு எடி சொல்கிறான். சொன்னதும் டாம் சொல்கிறான், நீ ஒழுங்காக போலீஸ்காரங்க வருவாங்க, நீயே சரண்டர் ஆகிட்டினா உனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். எடி ஜானை நோக்கி துப்பாக்கி நீட்டி, ஒன்றால் மட்டும்தான் என்னை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்னு சொல்கிறான். பின்னாடி வீட்டுக்கு கீழே மொத்த போலீஸும் வந்துடுறாங்க. அதை எடி பார்த்தோன்னு செம்ம காண்டாயிடுறான். காண்டாகி அவனை சுட பார்க்குறான். இப்போ நான் உன்னை கொண்டுட்டா உங்கள் வீட்டை யார் க்ளீன் பண்ணுவா அப்படின்னு கேட்டுட்டு அவன் ட்ரிக்கர் அழுத்த போகிற நேரத்தில் எடி நெத்தியில் டமால்னு ஒரு புல்லட் இறங்குது. பார்த்தா அவன் பொண்ணு ரோஸு எடியை சுட்டுறா. உடனே டாம் போய் அவளை கட்டி பிடிச்சி துப்பாக்கியை வாங்கிக்கிறான். நகரத்தில் இருக்க மொத்த போலீஸும் இவங்க வீட்டுக்கு கீழே தான் இருக்காங்க. டாம் ஜிம்மை போய் சந்தித்து மொத்த ஆதாரத்தையும் அவன்கிட்ட கொடுக்குறான். கொடுத்தோன்னே, இந்த இதுலேருந்து உன்னோட பேரை நான் வராமல் பார்த்துக்கிறேன், நீ சுதந்திரமானவன் சொல்லி அவனை விட்டுடுறான். அப்புறம் டாம் வீட்டை மேனுவல் அவன் கூட வேலை செஞ்சாலும் அவன் சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே படத்தை முடிச்சிடுறாங்க. அடுத்து எந்த படத்தை ரிவ்யூ பண்ணலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.